12 and 12, 13 ஆகிய இரண்டு வசனங்களிலிருந்து உங்களோடு பேசினேன். And when I spoke about the importance of obedience. நான் பேசும்போது கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை குறித்து பேசினேன். And also about working out our salvation in the Christian life. அதோடு கூட நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதை குறித்து நான் பேசினேன். I emphasize the truth about dealing with sin in our personal lives. பாவம் நம்ம வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது, அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். And how God is helping us to deal with sin. தேவன் அந்த பாவத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறதையும் அவர் நம் வாழ்க்கையிலே செய்கிற கிரியை குறித்தும் நான் பேசினேன். And immediately after that, அதை தொடர்ந்து Paul writing in Philippians chapter 2, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், and if somebody can read verses 14 to 15 14, 15 வாசிக்கலாம், or 14 to 16. 14 முதல் 16 வரைக்கும் யாராவது வாசிக்கலாம். வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சமதியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். Now, in the Greek text, the original text, கிரேக்க மூல பதத்திலே verse 15 comes before verse instead of 15, verse 14 comes. 15 is verse 14 is 15 in the Tamil verse. கிரேக்க மூல அந்த பைபிள்ல 14, 15 பிறகு வருது. Okay, so Paul is saying, do all things without grumbling or disputing. பவுல் என்ன சொல்கிறார் என்றால் எல்லா காரியங்களையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். And so, it's very interesting. After saying to work out your salvation, the first thing he's saying is, do all things without grumbling and disputing. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதை குறித்து சொன்னவுடன் அடுத்தபடியாக சொல்லுகிறது, நாம் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும் என்று. He could have said about many other sins, but he specifically talks about murmuring and disputing. வேறு பல பாவங்களை குறித்து சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக முறுமுறுத்தலையும் தர்க்கிப்பையும் பற்றி சொல்லுகிறார். And we need to know why he is saying that. நாம் அவர் எதற்காக அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்களோ. He starts off saying, in all things. எல்லா காரியங்களிலும் என்று சொல்லுகிறார். Do all things without grumbling and disputing. எந்த காரியம் செய்தாலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். Now what is grumbling? முறுமுறுத்தல் என்றால் என்ன? It's basically complaining or criticizing even in small matters. சின்ன காரியங்களானாலும் அதை குறை சொல்லிக் கொண்டிருப்பது முறுமுறுத்தல். We can grumble about food. நம்முடைய சாப்பாடை குறித்து நாம் முறுமுறுத்தலாம். The food is given and you find the salt is less, you can grumble about that. சாப்பாடு பரிமாறப்பட்டு அதுல உப்பு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட முறுமுறுக்கலாம். And various things you can grumble. பல காரியங்களை குறித்து முறுமுறுக்கலாம். At your workplace, if people are doing things that you are not liking, you can grumble about. வேலை ஸ்தலத்திலே நமக்கு விருப்பமில்லாத காரியங்களை மக்கள் செய்தால் நாம் முறுமுறுக்க வாய்ப்பு உண்டு. And see, if wherever you are, say for example you are watching a television program. டெலிவிஷன் ஒரு ப்ரோக்ராம்ல நாம் இருக்கிறோம் வைத்துக்கொள்வோம். And somebody is coming and visiting you and you have to stop the program. யாராவது அங்கே உங்களை பார்க்க வருகிறார், நீங்கள் அதை நிறுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. You can grumble about that. நாம் அதை குறித்து முறுமுறுக்கலாம். So
Even Peter, if you read 1 Peter 4:9, ஒன்று பேதுரு 4:9 யாரா வாசிக்கலாம்? okay, in showing hospitality also you can grumble. ஒருவரை ஒருவர் உபசரிக்கிறதுல கூட நாம் முறுமுறுக்க வாய்ப்பு உண்டு. That's what Peter is saying. பேதுரு அப்படிதான் சொல்லுகிறார். Show hospitality without grumbling one to another. ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள், அப்பொழுது முறுமுறுப்பில்லாமல் உபசரியுங்கள் என்று சொல்லுகிறார். Now both grumbling and disputing basically will start in the mind. முறுமுறுத்தலும் தர்க்கிப்பும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? மூளையிலிருந்து ஆரம்பிக்கிறது. And then it is conveyed through our mouth. அது வாய் வழியாக வெளியே வருகிறது. So it starts here and then it comes through the mouth. மனதிலே ஆரம்பித்து வாய் வழியாக வெளியே வருகிறது. We'll see a few examples in scripture. நாம் வேதத்திலே ஒரு சில உதாரணங்களை பார்க்கிறோம். When we read the book of Exodus chapter 15. யாத்திரையாகமம் 15. 15ஆம் அதிகாரம். The people of Israel have had a wonderful victory when God took them out through the Red Sea from Egypt and brought them outside into the wilderness. தேவன் இஸ்ரவேல் மக்களை அந்த சிவந்த சமுத்திரம் வழியாக நடத்தி கூட்டி வரும்போது ஒரு மகா பெரிய ஒரு வெற்றியை அவர்கள் அனுபவித்தார்கள். You know, they were singing and dancing and praising God. அப்படி வெளியே வரும்போது அவர்கள் பாடல் பாடி தேவனை துதித்து ஆராதித்தார்கள். And they were saying, who is like our God? நம்முடைய தேவனை போல யார் இருக்கிறார் என்றார்கள். And then when you read verse 24, 24ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம்? see, the water was bitter. The water was bitter, and so they were grumbling against Moses. அங்கே தண்ணீர் கசப்பா இருந்தது. உடனடியாக மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். And they've seen God at work, wonderful God at work, but when they came there, they started grumbling against Moses. தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை பார்த்தார்கள். ஆனால் இப்போ தண்ணீர் கசப்பான உடனே முறுமுறுப்பு வந்து விட்டது. And then in Exodus, chapter 16, we won't read it. They began to grumble about food. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஆகாரத்தை குறித்து முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். In Numbers 14, Moses sends out 12 spies to survey the land. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 12 ஏவுகாரர்களை மோசே அனுப்புவதை பார்க்கிறோம். Numbers 13, and the spies returned after spying the land. என்னாகமம் 13ஆம் அதிகாரம். இப்பொழுது அந்த 12 ஏவுகாரர் திரும்பி வருகிறார்கள். Caleb and Joshua give good report. காலேபும் யோசுவாவும் நல்ல செய்தியை, நல்ல ரிப்போர்ட்டை கொடுத்தார்கள். The other 10 began to give a bad report. மற்ற அவர்களோடு சென்ற ஏனைய 10 ஏவுகாரரும் தவறான செய்தியை கொடுத்தார்கள். Could somebody read Numbers 14 and verse 2? 14:2 வாசியுங்கள். என்னாகமம் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். Okay, so they started grumbling against Moses and Aaron. உடனடியாக அந்த செய்தியை கேட்டவுடன் மக்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். And then we read in Numbers 16. என்னாகமம் 14:14 Korah and his people started grumbling against Aaron, saying, why only your family can become priests? கோராவும் அவரோடு அவருடைய குடும்பத்தினரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக உன்னுடைய குடும்பம் மாத்திரம்தான் ஆசாரியராக இருக்க முடியுமோ என்று முறுமுறுத்தார்கள். And so they grumbled against Moses. அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். And in the New Testament also we see the Pharisees and the scribes grumbling. புதிய ஏற்பாட்டில் வேதபாரகர் பரிசேயர் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Matthew is called by Jesus. மத்தேயுவை இயேசு கிறிஸ்து அழைத்தார். And Matthew gives a good food, good dinner or lunch for
Jesus and his disciples. இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் மத்திய நல்ல ஒரு விருந்து கொடுத்தார். And then the Pharisees and the scribes are saying, why are you eating, grumbling with tax collectors and sinners? இந்த Tax collectors and sinners. வரி பிடிக்கிறவர்களோடு சேர்ந்து என்ன நீர் உட்கார்ந்து சாப்பிடுறீங்கன்னு சொல்லி இயேசுவை குறித்து வேத பரிசேயர் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். And again we see this in Luke chapter 15 verses 1 and 2. லூக்கா 15:1-2 நாம் பார்க்கிறோம் இதை. And so you see grumbling in a sense becomes part of our lives. முறுமுறுக்கிறது என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பங்காக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். Something we think about in our mind which should not happen and then we start grumbling. நாம் யோசிக்கிற காரியம் நிறைவேறவில்லை என்றால் உடனடியாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். Now the question is, why shouldn't we not grumble and dispute? நாம் ஏன் முறுமுறுக்க கூடாது, ஏன் தர்க்கிக்க கூடாது? If you read Numbers 16 and verse 8, Exodus 16 and 8, யாத்திராகமம் 16:8 வசனத்தை வாசிக்கும் போது யாரா வாசிங்க? யாத்திராகமம் 16:8. இன்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புத்திரருக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்து உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எவ்வாறிலும் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றார். so what is Moses telling the people? மோசே இங்க என்ன சொல்லுகிறார்? Your grumbling is against God. எனக்கு விரோதமாக நீங்க முறுமுறுக்கிறது அது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்கிறார். And then when we read Numbers 14, 28 and 29, என்னாகும் 14, 28 and 29. 14, 27, 28 யாராவது வாசிங்க. நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதுக்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்குட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருப்பவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். So earlier Moses says, you are grumbling against God. Here God is telling the people, you are grumbling against me. முதல்ல மோசே சொன்னா நீங்கள் தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறீர்கள் என்று. இங்கே தேவன் தாமே சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு விரோதமா முறுமுறுக்கிறீர்கள் என்று. Grumbling is a very serious matter. It is sin. முறுமுறுக்கிறது ஒரு மிகவும் பயங்கரமானது, அது பாவம். And God judges grumbling. தேவன் முறுமுறுக்கிறவர்களை நியாயம் தீர்க்கிறார். Now when the sons of Korah grumbled against Aaron, கோராவின் புத்திரர் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது there were 250 of them. 250 பேர் இருந்தார்கள். They were from the tribe of Levi. லேவி கோத்திரத்தார் அவர்கள். And so God said, tomorrow you come out with censers outside your tent, with censers. தேவன் அவர்களை குறித்து அவர்களோடு சொன்னார், உங்களுடைய தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு வெளியே வாருங்கள் என்றார். And then we read that the ground opened and they and all their families were covered with the mud. அந்த பகுதியை வாசிக்கும் போது அவர்கள் அப்படி நிற்கும் போது அந்த பூமி அப்படியே பிளந்து அவர்கள் அதுக்குள்ளாக விழுந்து அது மூடி போட்டது பார்க்கிறோம். And then in Numbers 14 we read, when the people now murmured, God told them, all those below the age of about 20, you are not going to the promised land. ஏன்னா 14ஆம் அதிகாரத்தில் அந்த வேவுக்காரர் வந்து செய்தி சொல்லும்போது முறுமுறுத்தார்கள் அல்லவா, அப்பொழுது தேவன் என்ன சொன்னார், 20 வயதுக்கு மேற்பட்ட யாரும் கானான் தேசத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி And so சொன்னார். for God, grumbling is serious, it is sin. தேவனுடைய பார்வையில் முறுமுறுப்பது நல்லதல்ல, பயங்கரமானது, அது பாவம். And he judges
that's what we see in Exodus and in Numbers. அதை அவர் நியாயத்தில் இருக்கிறார் என்று நாம் யாத்திரையாகமத்திலும் எண்ணாகமத்திலும் பார்க்கிறோம். Could somebody read James 5 and verse 9? யாக்கோபு 5:9 யாரா வாசிப்போம்? சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் உரையாடுங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். And so James is saying, if you grumble one to another, you will be judged, and the judge is standing nearby. இதிலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முறுமுறுக்கும் போது அந்த நியாயாதிபதி வாசற்படியில இருக்கிறார், உங்களுக்கு நிச்சயமா நியாயத்தீர்க்கப்படுவீர்கள் என்கிறார். And so, we need to look at our lives and take this very seriously, because grumbling is against God. நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசீலனை பார்க்க வேண்டும். முறுமுறுக்கிறது மிகவும் ஆபத்தானது. முறுமுறுக்காமல் இருப்பது நல்லது. Similarly, as Paul says, disputing also. தர்க்கிப்பும் இதே போலதான் மிகவும் மோசமானது. We think we are right, the other person is wrong. நான் சரி மற்றவர்கள் தவறு என்று நாம் யோசிக்கின்றோம். And so the dispute starts there. அதிலிருந்து அந்த தர்க்கிப்பு ஆரம்பிக்கிறது. Now, if we do not grumble, what happens? நாம் முறுமுறுக்காவிட்டால் என்ன நடக்கும்? Paul says, we will be blameless. பவுல் சொல்கிறார், நாம் மாசு மறுபட்டவர்களாக இருப்போம் என்று. We will be blameless. நாம் மாசு மறுபட்டவர்களாக இருப்போம். Meaning, nobody can accuse us that we have done this wrong. அதோடைய அர்த்தம், யாரும் நம்மை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளை if you read Ephesians 1 and 4, எபேசியர் 1 and 4. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. Okay. It says, before the foundation of the world, God has called us to be holy and blameless before Him. இந்த பூமி உருவாகுவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை தூய்மையும் குற்றமற்றவருமாக பார்க்கிறார். So that's what Paul is saying. In all things, do not grumble and dispute, so that you will be blameless. ஆகவே பவுல் என்ன சொல்கிறார்னா, எல்லா காரியத்திலும் முறுமுறுக்காமல் இருங்கள், அப்பொழுது நீங்கள் குற்றமற்றவர்களாக இருப்பீர்கள். When we read Luke chapter 1, லூக்கா 1ஆம் அதிகாரம் verses 5 to 7, 5 முதல் 7 வரை வாசிக்குங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவன் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கட்டளிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மனைவியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. okay, thank you, sister. The scripture says both Zechariah and Elizabeth were blameless. வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? சக்கரியாவும் அவருடைய மனைவியும் இருவரும் மாசற்றவர்களாக இருந்தார்கள். They didn't have children. அவர்களுக்கு பிள்ளை இல்லை. They could have grumbled, why God has not given us children. எங்களுக்கு குழந்தைகள் தரவில்லை என்று சொல்லி முறுமுறுத்திருக்கலாம். But it says they were blameless and righteous before God. ஆனால் இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் மாசற்றவர்களாக, அவர்கள் தூய்மை உள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் என்று. You look at the life of Job. யோபுடைய வாழ்க்கையை பார்ப்போம். If you read chapter 1, Job 1 அதிகாரம் and verse 1, 1ஆம் வசனம்.
பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். So this is God's certificate about Job, that he was one who was blameless. தேவன் யோபை குறித்து கொடுக்கிற சாட்சி அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான் என்பது. And when you read the first and second chapters, ஒன்றாம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது Satan comes to God, or they all come there, and then God asks Satan, what do you think about my servant Job? சாத்தானை பார்த்து தேவன் சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரன் யோபை குறித்து நீ என்ன சொல்கிறாய், என்ன நினைக்கிறாய்? And no, he is blameless and he is right before me. அவன் உத்தமனாய் இருக்கிறான், என் முன்பாக நீதியை தான் செய்கிறான். And then Satan tells, okay, you have put a hedge around him, you remove the hedge and then see what happens. நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்கள், அந்த வேலியை அகற்றிவிட்டால் அவன் என்ன செய்வான் என்று நீ பார்க்கலாமே என்றார். And so God removes the hedge. ஆகவே அந்த வேலியை தேவன் அகற்றிவிட்டார். And so Satan takes all his possession is all gone, his family, his children are all died. ஆகவே சாத்தான் என்ன செய்தான்? நமக்கு தெரியும், அவனுடைய எல்லா சொற்கள், பொக்கிஷங்கள், பிள்ளைகள் எல்லாத்தையும் அவன் எடுத்து விட்டான். And Job said, விட்டான். God has given, God has taken, let his name be praised. யோபு என்ன சொன்னான்? தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இருந்தார். And then again Satan comes to God. மறுபடியும் சாத்தான் தேவனிடத்திலே வந்தான். And then he said, let me touch his body and let's see what happens. Will he be blameless again? நான் அவனுடைய சரீரத்தை தொட்டால் என்ன ஆகும் சொல்லி அவன் சரீரத்தை தொட்டு, And then we know he had very bad sores on his body. அவன் உடம்பு முழுவதும் பருக்கள், நாற்றம் எடுக்கிற வகையிலே பருக்கள் முழுவதுமாக நிரம்பினது. And his wife comes, மனைவி வந்தால் she says, curse God and die. தேவனை தூஷித்து நீ செத்துப்போ, நீ இறந்து போனால் நலம் என்றார். But Job said, can we not receive good and also receive evil from God? நாம் நன்மையை தேவனிடத்தில் பெற்ற நாம் தீமையை பெற மாட்டோமா, பெறக்கூடாதா என்று கேட்டார். In all of this, Job never sinned. இவைகள் அனைத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை. And so we see Job a blameless man. நாம் பார்க்கும்போது யோபு ஒரு குற்றமற்றவனாக இருக்கிறார். He had all reasons to grumble against God. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதுக்கு பல காரியங்கள் அவன் வாழ்க்கை நடந்தது. But he didn't do that. ஆனால் அவன் முறுமுறுக்கவில்லை. And so that is what we become. If we do not grumble and dispute, we will be blameless in the sight of God. நாம் முறுமுறுக்காமல் தர்க்கிப்பில்லாமல் இருக்கும்போது தேவனுடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாக இருப்போம். Then we will be innocent. அதோடு கூட கபடத்தவர்களாக இருப்போம். Now, blameless is what people will say about us. குற்றம் என்பது குற்றமற்றவன் சொல்வது மக்கள் நம்மை குறித்து சொல்வது. Innocent is our self-declaration. What is innocent என்கிற வார்த்தை கபடம் இல்லாமல் இருக்கிறது சொல்லி தானாகவே அறிக்கையிடுகிறது. I am saying I am innocent. நான் குற்றமற்றவன் என்று சொல்வது அது. If you read Acts 20, 26 to 27, அப்போஸ்தலர் 20 26 to 27. 26 27 வரைக்கும் வாசிங்கள். அதாவது தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். So Paul is telling the elders, the leaders of the church in Ephesus, I am innocent, I have done all that I should have done. பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்களுடைய மூப்பர்களுக்கு சொல்கிறது, நான் இரத்தப்பழி நீங்கி குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்றார். So we need to also do that, to say I am innocent, I have not grumbled.
நான் முறுமுறுக்கவில்லை, ஆகவே நான் குற்றமற்றவன் என்று நாம் சொல்ல வேண்டும். And then it says, we will be the children of God. அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள், And without blemish. கரைதிரையற்றவர்கள் நாம். And that means we will truly be God's daughters and children and sons. உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள், குமாரரும் குமார்த்திகளுமாயிருக்கிறோம். And that's what Paul is saying. If you stop grumbling, if you don't dispute, you will be God's sons and daughters. பவுல் அதை தான் சொல்லுகிறார். நாம் முறுமுறுக்காமல் தக்கிக்கொள்ளாமல் இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று. We will be people without blemish. நாம் மாசு கரையற்றவர்களாக இருப்போம் என்று பவுல் சொல்லுகிறார். When the people of Israel had to offer the sacrifice, especially the Passover sacrifice, அந்த பஸ்கா பலியை கொடுக்க செல்லும்போது they had to choose a lamb without blemish. பழுதற்ற ஆட்டுக்குட்டியை எடுப்பார்கள். And that is what happens, that we will be children of God without blemish. நாம் தேவனுடைய பிள்ளைகள், பழுதற்ற வகையிலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். And that's a standard that God has set for us, that we be people who will not grumble and dispute. இது தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறது. நாம் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் இருக்க வேண்டும் என்பது. And we will be able to shine as lights in the midst of a crooked and wicked generation. இந்த உலகத்திலே நாம் நல்ல ஒளியாக பிரகாசிக்க முடியும். In the midst of a crooked and wicked generation. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவிலே நாம் நல்ல ஒளியாக பிரகாசிக்க முடியும். If we want to shine, நாம் அப்படி பிரகாசிக்க வேண்டும் என்றால் Paul is saying, stop grumbling and stop dispute. பவுல் சொல்லுகிறார், முறுமுறுப்பதையும் தர்க்கிக்கிறதையும் விட்டு விடுங்கள் என்று. And so that people can see the light. அப்படி நீங்கள் இருக்கும்போது மக்கள் அந்த வெளிச்சத்தை பார்ப்பார்கள், ஒளியை பார்ப்பார்கள். People will see the light of the gospel. சுவிசேஷத்தின் ஒளியை மக்கள் கண்டுகொள்வார்கள். And they will get to know for whom we are shining. நாம் யாருடைய உதவியோடு நாம் பிரகாசிக்கிறோம் என்பதை மக்கள் காண்பார்கள். In Matthew 5, Jesus says, let your light shine before men, so that they may see your good works and give glory to God the Father. நாம் பார்க்கிறோம், மனிதர் முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது, அப்பொழுது அவர்கள் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று. In that same passage, Jesus says the light should be kept for people to see. You don't keep it under something. மறைக்காலால் மூடி வைக்காமல், அதை கட்டில் கீழே வைக்காம, அதை மக்கள் பார்க்கும்படியாக உயரமாக வைக்க வேண்டும் அந்த ஒளியை என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. But if we are grumbling and disputing, the light will be below, people cannot see. நாம் முறுமுறுத்து கொண்டு தர்க்கித்து கொண்டு இருக்கும்போது அது மறைக்கப்பட்டிருக்கும், மக்கள் ஒளியை பார்க்க முடியாது. And then further he says, you will hold fast to the word of life. அந்த பிலிப்பியரில் நாம் பார்க்கிறோம், ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். And so we will shine and we will hold fast to the word of life. ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் பற்றி கொண்டு நாம் ஒளி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும். And then Paul says eventually, if you do not grumble and if you do not dispute, நீங்கள் முறுமுறுக்காமல் தர்க்கிப்பில்லாமல் வாழ்ந்தால் on the day of the Lord, இயேசுவுடைய நாளிலே, அந்த நாளிலே I will be proud that I did my ministry among you. உங்கள் மத்தியிலே நான் ஊழியம் செய்தேன் என்பதை குறித்து நான் பெருமைப்படுவேன் என்று சொல்கிறார். Otherwise,
what will I say, when you are grumbling and disputing? நீங்கள் முறுமுறுத்து கொண்டு தர்க்கித்து கொண்டு இருந்தால் நான் என்ன சொல்வேன் என்று சொல்கிறார். And so we see that in everything we are not to grumble, not to dispute. ஆகவே எல்லா காரியங்களும் ஒரு காலத்தில் கூட நாம் முறுமுறுக்காமல் தர்க்கிப்பில்லாமல் நடக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். So that we will be people without blemish, we will be innocent. அப்படி நாம் வாழும்போது மாசத்தவர்களாக கரை அற்றவர்களாக நாம் வாழ முடியும். We will be those who shine in this world. நாம் இந்த உலகத்திலே கொணலும் மாறுபாடுமான சந்தின் நடுவிலே ஒளியை பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். We will be children of God without blemish. நாம் மாசத்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். And so, what do we do? Grumbling and disputing somehow becomes a part of our life. இந்த முறுமுறுக்கிறதும் தர்க்கிப்பும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பங்காக இருக்கிறது. நாம் என்ன செய்வோம்? Do children grumble? பிள்ளைகள் முறுமுறுக்கிறாங்களா? And parents will know, it's there, But Paul is very strongly saying, in everything, do not grumble and dispute. பார்க்கும்போது பல இடங்களில் முறுமுறுக்கிறது இருக்குது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் நாம் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். So what do we do? என்ன செய்யலாம்? How do we apply this truth to our life? இந்த உண்மையை நம் வாழ்க்கையில் எப்படி நாம் பிரதிபலிக்கலாம்? Firstly, look to Jesus. முதலாவதாக இயேசுவை நோக்கி பாருங்கள். Isaiah 53 and verse 7. ஏசாயா 53:7 செதுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயில் கற்கிறவனுக்கு முன்பாக சத்தமில்லாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். Okay, we see there Jesus, when he was on the cross, when he was led to the cross, he did not open his mouth. நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு செல்லும் போது அவர் தன் வாயை திறக்கவில்லை என்று பார்க்கிறோம். He was both God and he was man, and when he went through that suffering, he remained silent. அவர் தேவன், அவர் மனிதகுமாரன். அவர் அந்த பாடுகள் வழியாக செல்லும் போது அவர் அதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. When you read the same Philippians chapter 2 verses 5 to 8, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது Paul describes the humility and the suffering of Jesus. பவுல் அப்போஸ்தலன் இயேசுவுடைய தாழ்மையை குறித்து அதற்கு குறிப்பிடுகிறார். And we see how he went through it for our sakes without grumbling. நமக்காக அவர் அந்த பாடுகளை எப்படி சகித்தார் முறுமுறுக்காமல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். We need to remind ourselves every day about the gospel. சுவிசேஷத்தை குறித்து நாம் நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். Every day say to ourselves, Jesus suffered and died and he rose again so that I will not grumble and I will not dispute. நாம் நமக்கு நாமே அனுதினம் சொல்லிக்கொள்ள வேண்டியது இது. இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு மரித்தார், நான் முறுமுறுக்கவில்லை, நானும் முறுமுறுக்க மாட்டேன் என்று. And then you can see Paul's example in Philippians 1:15 to 18. பிலிப்பியர் 15 to 18. Could somebody read? 18 வரைக்கும். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்துக்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன்.
இன்னமும் சந்தோஷப்படுவேன். Paul is in prison, பவுலப்போஸ்தலன் ஜெயிலில் இருக்கிறார். and there are people who are preaching about Jesus but in selfish ambition. சுய நோக்கத்தோடு ஒரு சிலர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Not sincerely, but they want to afflict Paul. அவர்கள் பவுலுக்கு ஏதாவது பிரச்சனை உருவாக வேண்டும் என்று சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். But Paul says, okay, you do that. பவுலப்போஸ்தலர் சரி நீங்க செய்து இருங்க, I will not grumble, நான் அதை குறித்து முறுமுறுக்க மாட்டேன். but I will rejoice that by some means the gospel is being preached. நீங்கள் அப்படியே செய்து கொண்டிருங்கள், எப்படியாகிலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் என்பதனால நான் சந்தோஷப்படுவேன் என்றார். And then when we see people grumbling, please politely tell them, please do not grumble. நாம் அப்படி முறுமுறுக்கிறவர்களை பார்த்தால் நல்மனதோடு பொறுமையாக முறுமுறுக்காதிருங்கள் என்று சொல்லுவோம். And if you are seeing people dispute, அதே போல தர்க்கிக்கிற மக்களை பார்க்கும் போதும் use biblical principles. வேதத்தின் அடிப்படையில் அவர்களோடு பேசுங்கள். Jesus, told his disciples in Matthew 18, மத்திய 18ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? if you have something against somebody, உங்களை குறித்து பிறருக்கு ஏதாவது இருக்கும் என்று நீங்கள் கண்டால் first go and speak to that person. முதல்ல அவர்களுக்கு சென்று அவர்களோடு பேசுங்கள் அதை குறித்து. And then do your best to solve that issue. அதை அந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக என்ன செய்யக்கூடுமோ அதை செய்யுங்கள். In case that is not possible, அது நிறைவேறவில்லை என்றால் take 2 or 3 people and discuss the same matter and come to a solution. சபையிலிருந்து இன்னும் 1-2 பேரை கூட்டிக் கொண்டு சென்று அவரோடு பேசுங்கள். And that's what Jesus says. And if that doesn't happen, that you bring it to the church. அப்படியும் சகோதரன் கேட்க மாட்டேன்னு சொன்னால் சபைக்கு கொண்டு வாருங்கள். So the solution is not disputing. இதுடைய முடிவு தர்க்கிக்கிறதுல இல்லை. It is in love, talking and discussing with the concerned people. அன்பு கலந்த அவர்களோடு அன்போடு போய் பேசுகிறதுல தான் இருக்குது. And then do not join with people who are grumbling. முறுமுறுக்கிறவர்களோடு சேர்ந்து நீங்கள் சேராதீர்கள் என்று சொல்லுங்கள். Grumbling is very contagious. முறுமுறுக்கிறது ஒரு தொற்று நோய். It spreads like cancer. கேன்சர் வியாதி போல பரவும். I hope you have experienced that kind of a situation. Now you grumble in the family, then your others start grumbling, and it just keeps spreading. இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் நான் நினைக்கிறேன். ஒருவர் முறுமுறுக்க ஆரம்பித்தால் பக்கத்தில் இருக்கிறவரும் முறுமுறுக்க ஆரம்பிப்பார். And so don't get involved with that. அப்படி முறுமுறுக்கிறவர்கள் இருக்கும்போது அவர்களோடு அதை ஒன்று இசைந்து அந்த இடத்துல இருக்க வேண்டாம். Now as we see, both grumbling and disputing comes through the mouth, through the tongue. முறுமுறுக்கிறதும் தர்க்கிக்கிறதும் நாக்கு மூலமாக வாயின் மூலமாக வெளிவருகிறது. And the Apostle James, in James chapter 3 says how this small instrument can cause fire. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இந்த சின்ன ஒரு அவயம் எப்படி தீயை போல பற்றி எரிய வைக்கும் என்று சொல்லுகிறார். And so ask God, give me control over my tongue. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நாக்கு மேல எனக்கு ஒரு நாக்கை அடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. When I am tempted to grumble or dispute, God, give me control over my tongue. முறுமுறுக்க அல்லது தர்க்கிக்கிறதுக்கு ஒரு ஏதாவது சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே இதிலிருந்து என்னை காப்பாற்றும்னு சொல்லி ஜெபியுங்கள். So that we will do what Paul says, in all things do not grumble or dispute. எந்த ஒரு காரியமானாலும் முறுமுறுக்காமல் தர்க்கிக்காமல் செய்யுங்கள். If somebody can read Deuteronomy 8:2-3. உபாகமம்
chapter 8, 8ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும் யாராவது வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். okay, thank you. Moses is telling the people of Israel before he is going to depart. தான் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பதாக மோசே உலகத்தை விட்டு அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக மோசே இஸ்ரேல் மக்களை குறித்து இப்படி சொல்லுகிறார். You have gone through difficult situations. நீங்கள் கடினமான ஒரு வழியாக கடந்து வந்தீர்கள். And God has allowed these situations. தேவன் இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அனுமதித்தார். And He says to humble you, He has taken you through this situation. உங்களை தாழ்மைப்படுத்தவே தேவன் இந்த வகையான சூழ்நிலையில் உங்களை அனுமதித்து நடத்தி வந்தார் என்கிறார். And in this particular case, it's about food, about bread. He says you didn't have bread, what you wanted. So to humble you, God has taken you through this situation. இந்த குறிப்பிட்ட இடத்துல நாம் பார்க்கும்போது அவர் ஆகாரத்தை குறிப்பிடுகிறார். நீங்கள் உங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தது, உங்களை தாழ்மை உள்ளவர்களாக உங்களை மாற்றும்படியாக அவர் உங்களை இந்த சூழ்நிலை அனுமதித்து நடத்தி வந்தார் என்கிறார். Not to grumble. முறுமுறுக்காமல் இருங்கள். And so there would be life situations that we will face. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். And then we need to ask the Lord or tell ourselves, okay God, you want to humble me, so you're taking me through this situation. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே இந்த மாதிரி சூழ்நிலை மூலமாக எனக்கு தாழ்மையை கற்றுக்கொள்ளத்தார விரும்புகிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்கள். And so this morning we have seen about grumbling and disputing in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முறுமுறுக்கிறதை குறித்தும் தர்க்கிக்கிறதை குறித்தும் நாம் பார்த்தோம். And we saw what is grumbling. முறுமுறுக்கிறது என்றால் என்ன என்று பார்த்தோம். And we also saw that grumbling is against God, it is sinful. முறுமுறுக்கிறது தேவனுக்கு விரோதமானது என்றும் இது பாவம் என்றும் நாம் பார்த்தோம். And we also saw that if we do not grumble, we will be blameless and innocent children of God. We will be people without blemish and we will shine as lights. நாம் தொடர்ந்து முறுமுறுக்காமல் வாழ்ந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம், நாம் கரையற்றவர்களாக இருப்போம், நம்ம யாரும் குற்றம் சொல்ல முடியாது என்றாலும் நாம் பார்த்தோம். And so we'll ask the Lord to help us to be that. அப்படி இருக்கும்படியாக தேவனுடைய உதவியை நாடுங்கள். I was just thinking, இப்படியாக நான் யோசிக்கிறேன். in our homes we have these wall plates. இந்த வசனங்கள் எழுதி மாட்டி வைத்திருப்போம் இல்லையா? And so if we have a wall plate, if we have a wall plate which says our home is grumbling and disputing free, எங்கள் வீட்டிலே முறுமுறுப்புக்கும் தர்க்கிக்கிறதுக்கும் இடமில்லை என்று சொல்லி எழுதி வைத்தால் எப்படி இருக்கும்? yeah, I'm just and it will be a reminder. Okay, நமக்கு அது ஞாபகப்படுத்துகிற வகையில் இருக்கும். and then when people come, they will see this wall plate. மக்கள் அதை பார்க்கும்போது அவர்களும் கற்றுக்கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். And then it will be an opportunity for the gospel. Okay, because of the gospel, I am not grumbling or disputing. அதை வீட்டுக்கு வருகிறவர் பார்க்கும்போது அதன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். And it's also something that we will pursue in the family. It may not be perfect, but at least we can say, especially in the front room or near the dining hall, this our home. It's not our house, our home. Just say it again.
Just say it again. Our home is grumbling and disputing free. எங்கள் வீடு வீடு இல்ல, இல்லம், இல்லம். முறுமுறுப்பில்லாத வீடு இல்லம், தர்க்கிப்பில்லாத இல்லம் என்று நாம் எழுதுவோம். And so let's pray. அது நாம் பூர்ணராகிவிட்டோம் என்று காட்டவில்லை, இது எங்களுடைய வாஞ்சை என்பதை வெளிப்படுத்துகிறது. So let's commit ourselves to Lord, and I'll ask Brother Justin